வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம தருமபுரியில் இருக்கக்கூடிய கொல்லாவரி அம்மன் கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோவில் தருமபுரியிலிருந்து திருப்பத்தூர் செல்லும் சாலையில் தருமபுரியிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் இருமத்தூர் என்ற ஊரில் அமைஞ்சிருக்குது. இந்த கோவிலோட தனிச்சிறப்புகள் என்ன, வரலாறு என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த கோவில் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோவில் என்று நம்பப்படுகிறது. இந்த கோவில் ஆங்கிலேயர் காலத்தில் இருந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் இந்த கோவிலை அகற்ற முற்பட்டதாகவும் அகற்ற முடியாமல் அகற்றுவதற்காக அதிகாரிகள் நோய்வாய்ப்பட்டு சிரமத்திற்கு உள்ளானதாகவும் புராண கதைகள் பார்த்தீங்கன்னா சொல்லுது. இது செவிவழி கதைகள் தான், இதுக்கு ஆதாரம் இல்லை. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுடைய வழிபாட்டு முறைகள் பார்த்தீங்கன்னா வேண்டுதல் வச்சுக்கிறாங்க. அந்த வேண்டுதல் நிறைவேறும் பட்சத்திலே பார்த்தீங்கன்னா ஆடு கோழி போன்ற விலங்குகளை பார்த்தீங்கன்னா பலி கொடுத்து அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க. பொங்கல் வைக்கிறாங்க. பொங்கல் வச்சு அந்த படையல் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு சமர்ப்பிக்கப்படுது. மேலும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த உணவு தானமாகவும் வழங்கப்படுகிறது. உள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்குள்ளேயே சமைப்பதற்கான இடங்களும் இருக்கிறது. இந்த கோயிலுடைய பக்தர்களின் பாதுகாப்பிற்காக பக்கத்திலேயே புற காவல் நிலையம் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குது. இந்த காவல் நிலையம் பார்த்தீங்கன்னா பக்தர்களின் பாதுகாப்பிற்காக இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோயில் 19ஆம் நூற்றாண்டிலிருந்து வழிபடக்கூடிய ஒரு கோயிலாக இருக்குது. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பல பூஜை முறைகள் இருந்தாலும் பலி பூஜை அப்படின்றது ரொம்ப சிறப்பான ஒரு பூஜையாக இருக்கிறது. வரக்கூடிய பக்தர்களும் பார்த்தீங்கன்னா பலி கொடுக்குற மாதிரியான வேண்டுதல்கள் தான் அதிகமாக வைக்கிறாங்க. இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னாக்க, திருடு போன பொருட்களை இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க, நம்மக்கிட்ட கொண்டு சேர்த்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா அந்த திருடு போன பொருட்கள் கிடைக்கணுன்றதுக்காக ஒரு கோழியை உயிரோட கட்டி புளிய மரத்தில் தொங்க விட்டுறாங்க. அந்த கோழி காயறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு தொலைஞ்ச பொருள் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்குது. அதே நேரத்தில் இந்த சாமி கிட்ட பார்த்தீங்கன்னா வேண்டுதல் வைக்கிறவங்க பொய் பேசக்கூடாது, அதாவது இன்னொரு குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லப்படுது. ஒருத்தர் யாராவது பொய் பேசினாலோ, இன்னொருத்தர் குடும்பம் அவங்க நல்லவங்களா இருந்து அவங்க கெட்டு போகணும்னு நினைச்சாங்கனாலோ அவங்களுக்கு பாதிப்புகள் ரெட்டிப்பாக அமையும், வேண்டவங்களுக்கே பாதிப்பு ரிட்டன் ஆகும் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா யாருமே மது குடிச்சிட்டு இந்த கோயிலுக்கு போகக்கூடாது. மதுன்றது இந்த கோயிலுக்கு எதிரான ஒரு விஷயம். அதனால் மது குடிச்சிட்டு யாரும் இந்த கோயிலுக்குள்ளே போகக்கூடாது. அப்படி போனாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அம்மன் தண்டனை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயம் சொல்லப்படுது. இந்த கோயில் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. கூடவே இதனுடைய அறங்காவலர்கள் பார்த்தீங்கன்னா பரம்பரை அறங்காவலர்களாகவும் இருக்கிறாங்க. இது பரம்பரையாக அவங்க குடும்பம் அறங்காவலர்களாக இந்த கோயிலில் செயல்பட்டு வராங்க. இந்த கோயிலுக்கு பின்பக்கத்திலே பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கூடவே விநாயக பெருமானும் நவ கிரகங்களும் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் அமைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அம்சமாக இருக்கார் பாருங்க. பக்கத்திலேயே நவ கிரகங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சன்னதி இருக்கு. அந்த நவ கிரகங்களையும் பார்த்தீங்கன்னா சுற்றி பக்தர்கள் வணங்குறாங்க. இந்த கோவிலில் திருடு போகிற பொருளை கண்டுபிடிக்கிறத தாண்டி இன்னும் பல வேண்டுதல்கள் பார்த்தீங்கன்னா ஆத்மார்த்தமாக வைக்கப்படுது. அதில் குழந்தை பாக்கியம் வேண்டுதல், திருமணம் பாக்கியம் வேண்டுதல், மேலும் பார்த்தீங்கன்னா குடும்ப ஆரோக்கியம், குடும்ப ஒற்றுமை, தேக ஆரோக்கியம், தொழில் வளர்ச்சி, இந்த மாதிரி பல வேண்டுதல்கள் இந்த கோவிலில் வைக்கப்படுது. நிறைவேறாதாகவும் சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், வளைகாப்பு நடக்கணும்னு சொல்லி வளையல் மாட்டியிருக்கிறாங்க. திருடர்கள் எதிரிகள் தொல்லை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பூட்டு மாட்டியிருக்கிறாங்க. கூடவே திருமண பாக்கியம் வேணும்னு சொல்லி மாங்கல்யத்தையும் பாருங்கள் மாட்டியிருக்கிறாங்க. இந்த ஸ்தல விருட்சத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மாட்டி அவங்க வேண்டிக்கிறது வழக்கமாக இருக்குது. பாருங்கள், இந்த இடத்துல தான் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சு அந்த ஆடு கோழி இதெல்லாம் பலி கொடுக்குறாங்க. அதெல்லாம் பலி கொடுத்து இங்கேயே சமைக்கிறாங்க. சமைச்சு பக்தர்களுக்கு தானமாக வழங்கப்படுது. இது கோயிலுடைய பின்பக்கத்தில் நல்ல விஸ்தாரமான இடம் இருக்கிறது. இங்கே நிறைய சமையல் செய்ததுக்கான அடையாளங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. முன்பக்கம் இருக்கக்கூடியது பூர்வீகமான கொல்லாபுரி அம்மன் கோயில். பின்பக்கம் இருக்கக்கூடியது இப்போ புதுசாக கட்டின கோபுரத்துடன் கூடிய கொல்லாபுரி அம்மன் கோயில். இதில் பாருங்கள், அம்மனுக்கு வாகனமாக இருக்கக்கூடிய சிங்கம் பார்த்தீங்கன்னா முன்னாடி நமக்கு காட்சி தருது. கூடவே அம்மனுக்கு எதிரில் தான் இந்த சிங்கம் இருக்குது. அம்மன் பாருங்கள் ரொம்ப பிரகாசமான முக ஒளியுடன் நமக்கு காட்சி தராங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக கட்டியிருக்கிறாங்க. இந்த கோவில் அறங்காவலர்களால் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கோவில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருந்தாலும்
பரம்பரை அறங்காவலர்களை தான் இந்த கோவிலை வந்து நிர்மாணிக்கிறாங்க. இந்த கோவிலில் வேண்டக்கூடிய அனைத்து கோரிக்கைகளும் முழுசாக நிறைவேறுதுன்னு சொல்லி மக்கள் நம்பிக்கையினால தினந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கூட்டம் வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. பல நேரங்களில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பலி கொடுக்கும் பூஜைகளும் நடக்குது. இந்த கோவில் பேருந்து நிறுத்தத்துக்கு எதிரிலே அமைஞ்சிருக்குது. கூடவே கோவிலுக்கு எதிர்ப்புறத்தில் குதிரை மற்றும் போர் வீரன் சிலைகள் வந்து அமைச்சிருக்கிறாங்க. கூடவே பக்கத்தில் விலங்குகள் வந்து பலி கொடுக்கும் இடமும் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. பாருங்கள், இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா பலி கொடுக்கக்கூடிய இடம். இந்த பலி கொடுக்கக்கூடிய இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடு, கோழி இந்த மாதிரி விலங்குகள் வந்து பலி கொடுக்கப்படுது. இந்த கோவில் பூர்வீக கோவிலாக இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய சுற்றுப்பட்டு இருக்கக்கூடிய கிராமங்களில் எந்த கோவிலில் திருவிழா நடந்தாலும் இங்கே வந்து முதல் பூஜையை வந்து இந்த அம்மனுக்கு வந்து செய்வோம்னு சொன்னாங்க. இங்கே செஞ்சுட்டு தான் அடுத்து அவங்க ஊரில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு பூஜை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. இந்த கோவிலில் அதிகமாக பக்தர்கள் வர்றதுக்கான காரணங்கள் என்னன்னு நம்ம கேட்டபோது, வேண்டுதல் வைக்கிறதுக்காகவும் அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறினதுக்கு அப்புறமா அந்த வேண்டிக்கிட்ட வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காகவும் தான் இங்கே பக்தர்கள் அதிகமாக வர்றாங்க அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லப்பட்டது. கூடவே வந்து இந்த வழியாக செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் இந்த இடத்துல நின்று அம்மன் கையில் இருந்து எலுமிச்சை பழத்தை வாங்கி அவங்க வண்டியில் வச்சதுக்கப்புறம் தான் அவங்க இங்கிருந்தே கிளம்புறாங்க. ஏன்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது, இந்த கோவிலில் வேண்டிக்கிட்டு நம்ம பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது அனைத்து செயல்களும் ஜெயமாகவே இருக்கிறது, எந்த ஒரு ஆபத்தும் எங்களுக்கு நெருங்கிறது இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இந்த இடத்துல இருக்குது. கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுடைய தனி சிறப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோவிலில் நீங்கள் நேர்மையான வேண்டுதலை வைக்கும்போது நிறைவேறும். கூடவே வந்து பொய் சொல்லக்கூடாது, தண்ணி அடிச்சுட்டு அதாவது மது அருந்திட்டு இந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. நீங்கள் வேண்டுதல் நேர்மையானதாக வச்சிங்கன்னா அது நிறைவேறும். அடுத்தவர்களுக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடிய வகையில் நீங்கள் வேண்டுதலை வைக்கக்கூடாது. உங்கள் குடும்பம் முன்னேறதுக்கான வேண்டுதல் என்ன உண்டோ அதை நீங்கள் வைக்கலாம், அது இங்கே நிறைவேறும் அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட சொல்லப்பட்டது. இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தினந்தோறும் பார்க்க பாசிபிள்தா 68 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஆன்மீக பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.